டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மெயில்ஸ் வந்து எங்களோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் ஒரு டெமோ ஒன்று இதில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து எங்களோட டொமைன் imms.online. சரியா, அந்த அட்ரஸை நீங்கள் போடுங்க. இதில் வந்து உங்களுக்கு இதில் வர்றது வந்து லொகின் விண்டோ. சரி, இதில் நான் வந்து சிஸ்டம் இதை யூஸ் பண்ணுறவங்க வந்து என்னட்ட ரிக்வஸ்ட் பண்ணால் நான் உங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் கோட், அப்புறம் அட்மினுக்குரிய யூசர் நேம், அட்மினுக்குரிய பாஸ்வேர்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி தருவேன். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பேஜ். அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும்போது வந்து ஒன்று தான் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண வந்து பாஸ்வேர்டில் போயிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து சில ஆக்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பிரான்ச் இருக்குன்னு கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பிரான்ச் மட்டும் தான் நான் இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து யூசர்ஸ், இந்த ஆஃபீஸில் வந்து எத்தனை யூசர் இருக்காங்கன்ட்டு இதில் நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் போடுவீங்க, பாஸ்வேர்ட் போடுவீங்க, அவங்களோட ஃபுல் நேம், பாஸ்வேர்டு சிம்பிளாக ஒன்று கொடுங்க, அவங்க மாற்றிக்கொள்ளட்டும். ஃபுல் நேம், அப்புறம் ரோல். இந்த ரோல் வந்து கவனமாக செலக்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு ரோல், அது வந்து ஃபுல் இப்போ நான் லொகின் பண்ணிக்கிற ரோல். பிரான்ச் ஹெட்னு வந்தது, இப்போ நிறைய பிரான்ச்சஸ் உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அப்போ அந்தந்த ஹெட் வந்து மெயில தங்களோட பிரான்ச் மெயில் வந்து கம்ப்ளீட்டாக வியூ பண்ணிடும். இப்போ எத்தனை மெயில் வருது, எத்தனை மெயில் ஆக்ஷன் எடுப்படுது, எத்தனை மெயில் ஓவர் டியூ மெயில்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பிரான்ச் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்றது, அந்தந்த பிரான்ச்சில் வந்து மெயில் ஹேண்டில் பண்ணுறவங்க. இப்போ மெயில் பிரான்ச்சால மெயிலை இஷ்யூ பண்ணால் அந்த பிரான்ச்சில் உள்ளவங்க அதை ரிசீவ் பண்ணி அவர் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தான் இந்த பிரான்ச் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்றது. அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸஸ் இருக்குது. அவங்களும் வந்து ஃபுல்லாக டிபார்ட்மெண்டோட எல்லா மெயில்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணிடும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரி கிளாக். ரெஜிஸ்ட்ரி கிளாக்ன்ற ரோல் வந்து எதுக்குன்னு சொன்னா, இவர் தான் முதலாவது மெயிலை ரிசீவ் பண்றவர். அதாவது அந்த பிரான்ச்சில் வந்து சில இடங்கள் வந்து மெயில் பிரான்ச் தனி ஒரு செக்ஷன் இருக்கு. அப்ப முதலாவது வந்து போஸ்ட்ல இருந்து மெயிலை ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து ரெஜிஸ்டர் பண்றவர் தான் ரெஜிஸ்ட்ரி கிளாக். ஸோ அவருக்கு இந்த ரோலை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் ஆஃபீஸர். சப்ஜெக்ட் ஆஃபீஸர் வந்து அந்த மெயில ஃபைனலாக யார்கிட்ட போய் கிடைக்குதோ அவர் தான் இந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸராக இருப்பார். அப்போ நான் இதில் கிரியேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஹெட் வந்து நான் ஏ ஒன்று கொடுத்துக்கிறேன். அப்போ ஏயோட பேர் போட்டிக்கிறேன். அப்போ பிரான்ச் மெயில்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பிரான்ச் ரெஜிஸ்ட்ரி. அப்போ அந்த பிரான்ச்சில் உள்ளவர் வந்து அந்த பிரான்ச் மெயிலை ரிசீவ் பண்ணுவார். அப்புறம் வந்து முதலாவது மெயில் ரிசீவ் பண்ணது வந்து அவரோட யூசர் நேம் வந்து மெயில். சரியா, மெயில் வந்து அவரோட யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், நீங்கள் தேவைப்பட்ட சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். அப்புறம் வந்து அவருக்கு ரோல் வந்து ரெஜிஸ்ட்ரி கிளாக். இதில் வந்து ஆக்டிவ் இன்ஆக்டிவ் இருக்குது. ஒருவேளை இந்த யூசர் ட்ரான்ஸ்ஃபரில் போனால் அதை நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளையிலும், தேவைன்னா அதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளவும் வேணும். சரியா, ரைட். முதல்ல வந்து நாங்கள் இப்போ மெயில் என்ற இதை வந்து நாங்கள் லொகின் பண்ணுவோம். மெயில் ஹேண்டில் பண்றவர் பார்த்தீங்கன்னா மெயிலின் இருக்கு, அவரோட ஃபுல் நேம் வந்து ஃபர்சூக்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃபர்சூக்னு வந்திருக்கும். இதுல வந்து இது ஒரு டேஷ்போர்ட். அப்போ எத்தனை மெயில் ரிசீவ் பண்ணாரு, ரிசீவ் பண்ண மெயிலில் எத்தனை அவர் இஷ்யூ பண்ணாம வச்சிருக்காரு, அப்புறம் இஷ்யூ பண்ண மெயிலில் வந்து எத்தனை மெயிலை வந்து இந்த பிரான்ச்சால அவங்க ரிசீவ் பண்ணாம வச்சிருக்கான டீட்டெயில்ஸை வந்து இவர் இதுல பார்க்கலும், ஒரு டேஷ்போர்ட்ல பார்க்கலும். அப்புறம் வந்து முதலாவது மெயில் ரெஜிஸ்டர். இதுல மெயில் நம்பர் வந்து உங்களுக்கு முதல்ல இயர் வரும், டேஷ் வந்து அப்புறம் மெயில் நம்பர் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும். இதை நீங்க சேஞ்ச் பண்ணிடாது.
அப்புறம் மெயில் டைப்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் மெயில் வரும். ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் வரும், நார்மல் போஸ்ட்டும் வரும். நான் 2யும் ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் மெயில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், மெயிலுக்குரிய ரெஃபரன்ஸ் நம்பர், சில மை நம்பர் அப்படி ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். நான் ஒரு சும்மா ஒரு நம்பரை நான் டம்மியாக கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் கேட்டகரி வந்து மெயில் கேட்டகரியும் இல்லை. அப்போ இது ரெண்டையும் வந்து மெயில் டிபார்ட்மெண்ட் தான் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் சென்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். இதுதான் எங்களுக்கு மெயில் அனுப்புகிற டிபார்ட்மெண்ட். சென்டர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் சம் டிபார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். பிடி எஜுகேஷன் போடுறேன், சர்வ் பண்ணுறேன். ரைட், இன்னொன்று போடுறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். போட்டு நான் சர்வ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடிட்டை கொடுத்து இதில் சேஞ்ச் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். பிள்ளையா போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளிடும். அடுத்து வந்து மெயில் கேட்டகரிஸ். அப்போ உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வர மெயில் கேட்டகரியை நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி மெயில் கேட்டகரியை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்போ தேவையான நேரம் வந்து அந்த மெயில் கேட்டகரி நாங்கள் எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ப்ரொமோஷன் நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன். 2வது கேட்டகரி கிரியேட் பண்ண இன்க்ரிமெண்ட். அப்படி உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் மெயில் வருதோ அப்படி நீங்கள் அதை கிரியேட் பண்ணி கொள்ளிடும். ரைட், இவ்வளோ தான் கிரியேட் பண்ணுற விஷயம். அடுத்து வந்து ரெஜிஸ்டர் மெயில். இதில் போகிறேன், நார்மல் மெயில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ரிசீவ் டேட். எப்போ நீங்கள் டேட் வந்து டிஃபால்ட்டாக காட்டும், லாஸ்ட் டேட் காட்டுது இல்லை. அப்போ நான் டேட்டை கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். இதில் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் மெயில் வருது, சென்டர் நேம், அந்த மெயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது உங்களுக்கு மெயில் அவர் நேம் போட்டு யாராவது மெயில் அனுப்பியிருந்தா அவங்களோட பேர் வந்து சில நேரம் வந்து ஜோன்லாம் வந்து ஒருத்தர் பேர் போட்டு வரும். அவர் வந்து என்னால் லெட்டர் இந்த மாதிரி வரும். சரி, அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி நான் அட்மின் கொடுக்குறேன். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணதாக இருக்கும். சப்ஜெக்ட், அப்போ சப்ஜெக்ட் வந்து இதில் நான் கொடுக்குறேன் இன்க்ரிமெண்ட். இப்போ இதில் நீங்கள் டீட்டெயில்ஸை டைப் பண்ணணும். இன்க்ரிமெண்ட், யார் இன்க்ரிமெண்ட், எவர் இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்க. சம்திங் டைப் பண்ண இடத்துல சேவ் பண்ணுறேன். இது வந்து சேவ் ஆகிட்டு இன்னொரு மெயில் போடுறேன். ரெஜிஸ்டர் போஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 கொடுக்குறேன். அதுலேயும் ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்குறேன். கேட்டகரி வந்து ப்ரொமோஷன், அது பிடி எஜுகேஷன் கொடுக்குறேன். சென்டர் நேமும் வந்து ஒருத்தர பேரை கொடுக்குறேன். இதை நான் டைப் பண்ணுறேன், சர்வ் பண்ணுறேன். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் இதில் வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அப்போ இந்த மெயிலை நீங்கள் ஏதாவது திருத்தணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப டிபார்ட்மெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ண வேண்டி வரும். சேம் அதே மாதிரி மற்ற விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிட்டா இது வந்து சேஞ்ச் ஆகும். ரைட், இதில் பாருங்க இப்போ 2 மெயில் இருக்குது. இந்த 2 மெயிலையும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். இது வந்து நாங்கள் இன்னும் இஷ்யூ பண்ணலை. இஷ்யூ பண்ணால் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு இந்த மெயில் வந்து போயிடும். அப்போ இஷ்யூ பண்ண முதல் நீங்கள் மெயிலை வந்து அதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கொள்ளிடும். அதாவது இஷ்யூ மெயிலில் போகணுன்னா இந்த மெயிலை நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். எந்தெந்த பிரான்ச்சுக்கு இஷ்யூ பண்ண போகிறோமோ அந்த பிரான்ச் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வரும். அப்போ நான் இந்த அட்மின் பிரான்ச் செலக்ட் பண்ணுறேன். அந்த 2 மெயிலையும் நான் டிக் பண்ணது செலக்ட் ஆல் வரும். மற்ற நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கொள்ளிடும். இப்போ நான் இஷ்யூ கொடுக்குறேன். அப்போ இஷ்யூ பண்ணோம்னா அந்த மெயில் வந்து இஷ்யூ ஆயிரும். இப்போ ரெஜிஸ்டர் மெயிலில் போயிட்டு பார்த்தோன்னா அந்த மெயில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காது. இனி எடிட் பண்ணவும் மேலாது. ஏன்னா அந்த மெயில் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டுட்டு இப்போ இஷ்யூ மெயிலில் போயிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு இஷ்யூ மெயில் ஒன்றும் இல்லை, நான் இஷ்யூ பண்ணிட்டேன். அப்போ இஷ்யூ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்யூ பண்ண மெயிலை வந்து இதில் பார்க்கலாம். இதில் ரைட், நீங்கள் இந்த டேட்டா அப்போ அதை நீங்கள் எப்போ இந்த மெயிலை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ அந்த ரிசீவ் பண்ண டேட்டா நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இஷ்யூ பண்ண மெயில் வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி இந்த மெயில் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், சென்டர், சப்ஜெக்ட் இல்லை எந்த டைப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சல் இஷ்யூன்ற ஒரு விஷயம் இதில் காட்டும். இப்போ நீங்கள் இது கேன்சல் பண்ணிடும். அதாவது இந்த அட்மின் பிரான்ச் வந்து ரிசீவ் பண்ணும் வரைக்கும், ரிசீவ் பண்ணாத வரைக்கும் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடும். ஒன்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் கேன்சல் பண்ண விடாது, கேன்சல் பண்ண இயலாது. நான் ஒன்று மெயிலை கேன்சல் பண்ணி காட்டுறேன். இது கேன்சல் கொடுங்க, கேன்சல் ஆகிட்டு இப்போ இஷ்யூ மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து உங்கள் லிஸ்ட்டில் காட்டும். ஒரு நீங்கள் தவறுதலாக ஒரு பிரான்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய மெயில் இன்னொரு பிரான்ச்சுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள அதை ரிசீவ் பண்ண முதல் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சரியான பிரான்ச்சுக்கு நீங்கள் அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.
என்னோட ஒரு பிரான்ச் இருக்கப்படியால நான் திரும்ப அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நான் இந்த லிஸ்ட்ல பார்த்தேன்னா இந்த 2 மெயிலும் இருக்குது. இப்போ சென்டர் ஓகே, நான் அந்த மெயில் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். ரைட். அடுத்து வந்து ரிப்போர்ட். இப்போ நீங்க இன்றைக்கு மெயில் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி நீங்க அதில் ஃபைல் பண்ணிடலும். அப்போ இன்றைக்கு நான் ரிசீவ் பண்ண மெயில்ற ரிப்போர்ட்ஸ் எடுக்க போகிறேன். சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இதில் வரும். நீங்கள் கொடுக்குற ஆக்களில் நீங்கள் மெயிலை சைன் பண்ணி எடுத்து போயிடும். இதில் நீங்கள் பிரிண்ட் ரிப்போர்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல ஒரு ரிப்போர்ட் வரும். இதில் இதை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் எடுங்க. லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு அந்த போர்ட்ரேட்ல இருந்தால் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றி எடுங்க. உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் மேலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஹெடர் வந்து ஆக்டிவாக இருந்தால் ஹெடர் வந்து டீஆக்டிவ் பண்ணுங்க. ஹெடர் டீஆக்டிவ் பண்ணால் உங்களுக்கு இந்த 2 ஹெடிங்கும் வராது. இதை ரிமூவ் பண்ணியிருந்தா சரி. அப்போ உங்களுக்கு இதில் டேட் டைம் எல்லாம் வந்துருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலும். இப்போ நாங்கள் ஓகே இதை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் இது பிரான்ச்சை லாகின் பண்ணி பார்க்க போகிறோம். பிரான்ச்சில் வந்து மெயில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரான்ச் ரெஜிஸ்டர்னு சொன்னோம். இது அப்போ பிரான்ச் மெயில் தான் யூசர் நேம். அப்போ நான் இதை லாகின் பண்ணுறேன். ரைட். அந்த பிரான்ச் மெயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 நியூ மெயில் வந்துருக்குது. அப்போ இதுலையும் பார்த்தா இதுலையும் ஒரு டேஷ்போர்டை பார்த்தோம்னா பாருங்க 2 நியூ மெயில் இவருக்கு வந்தது. அதான் இதில் காட்டுது. ரைட். இது 2 லாகின் விண்டோவும் சேம் விண்டோ. அதை நம்ம அப்படி காட்டுது. நான் வந்து க்ளோஸ் பண்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 2 மெயில் வந்து புதுசாக வந்திருக்கு. அதாவது நான் லாகின் பண்ணிக்கிற வந்து பிரான்ச் மெயில் தான் லாகின் பண்ணிக்கிறேன். இவருக்கு வந்து 2 நியூ மெயில் வந்துருக்குது. அப்போ இந்த மெயிலில் வர என்ன செய்யணும், முதல்ல வந்த மெயிலை வந்து இவர் ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுற நேரம் இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணேன். இதெல்லாம் வந்து மெயில் பிரான்ச் நான் லாகின் பண்ண திரும்ப ஒருத்தரம். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ 2 நியூ மெயில் வந்து டூன்னு இருந்தது. அவர் இஷ்யூ பண்ணிட்டாரு. இப்போ இஷ்யூ பண்ண ஒரு மெயிலும் இல்லை. ஆனால் பெண்டிங் ரிசீவ் வந்து 2 காட்டுது. என்னன்னா இது வந்து இன்னும் பிரான்ச்சால ரிசீவ் பண்ணப்படலைன்றது வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அப்போ நாம இந்த 2 மெயிலையும் வந்து இவர் ரிசீவ் பண்ணணும். அதாவது பிரான்ச்சால வந்து ரிசீவ் பண்ணா இந்த மெயில் 2 ரிசீவ் ஆயிடும். ரிசீவ் ஆகின பிறகு இதை நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இவர் வந்து இவர்கிட்ட எந்த பெண், அதாவது மெயில் ஹேண்டில் பண்ண பிரான்ச்ல வந்து எந்த பெண்டிங்கும் இல்லை. இஷ்யூட் லிஸ்ட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவர் 2 மெயிலையும் ரிசீவ் பண்ணாருன்னு சொல்லி இருக்கும். இனி இவர் இதை மெயிலை வந்து கேன்சல் பண்ண இயலாது. பார்த்தீங்கன்னா பிரான்ச் ரிசீவ்டு இவருக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அப்போ இவருக்கு தெரியும் கொடுத்த மெயிலை வந்து அவங்க பிரான்ச்சால வந்து ரிசீவ் பண்ணி அப்டேட் பண்ணிடுறாங்கன்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வரும். இப்போ நான் பிரான்ச் லாகின் பண்றேன். பிரான்ச்ல டேஷ்போர்ட்ல பார்த்தேன்னா நியூ மெயில் இருந்தது. அப்போ நியூ மெயில் வந்து 2 இருந்தது. இப்போ அது 0 ஆயிட்டு பெண்டிங் இஷ்யூல வந்து 2 இருக்கு. அதாவது இந்த 2 மெயில் வந்து பிரான்ச்சால ரிசீவ் பண்ணி இன்னும் சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு வந்து இஷ்யூ பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ வந்து அசைன் ஆஃபீஸருக்கு போயிடுறேன். சரி, நம்ம 2 மெயிலையும் வந்து அந்த ஆஃபீஸருக்கு நாங்கள் அசைன் பண்ண போறோம். அப்போ செலக்ட் யூசரை செலக்ட் பண்றோம். இல்லை சம் யூசர்ஸ் வருது இல்லை. அப்போ யூசர் வரனா அப்போ ஒரு யூசரை செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் 2 யூசர் செலக்ட் பண்றேன். இவருக்கு ப்ரியாரிட்டி வந்து நார்மல். அதாவது நார்மல்னு சொன்னா 5 டேஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலும். ஒரு டியூ டேட் வந்து 6ஆம் தேதி. 6ஆம் தேதிக்குள்ள வந்து அவர் ஆக்ஷன் எடுக்க வேணும். அப்ப அர்ஜென்ட்னு சொன்னா அவர் 4ஆம் தேதிக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும். 3 டேஸ்க்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும். வெரி அர்ஜென்ட்னு சொன்னா 2 டேஸ், சாரி 1 டேஸ் காட்டுது. ஒரு நாள் ஆக்ஷன் எடுக்கணும். வந்து இங்க ரிமார்க் போடலாம். இந்த என்ன, அதாவது நீங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருந்தா அந்த மெயில் சம்பந்தமா ஏதாவது நீங்க அந்த யூசருக்கு சொல்ல போறீங்கன்னா மின்ட் பண்ணி ஏதாவது மின்ட் பண்ணி போட்டிருந்தா அதை நீங்க இதுல டைப் பண்ணலாம். ரைட், போடுறேன். இதுல நான் ஒரு மெயில் 2 மெயிலையும் செலக்ட் பண்றேன். 2 மெயிலையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்றேன்.
இஷ்யூ பண்றேன். ரைட். இந்த 2 மெயில் இஷ்யூ ஆயிட்டு நான் இப்ப டேஷ்போர்ட்ல பார்த்தேன்னா பாருங்க பெண்டிங் இஷ்யூல வந்து ஒண்ணும் இல்ல. ரிசீவ்ல வந்து 2 மெயில் போயிருக்கு. அதாவது இன்னும் அவர் யூசர் ரிசீவ் பண்ணல மெயில அசைன் பண்ண மெயில். இப்ப நான் இந்த பிரான்ச் லிஸ்ட்ல வந்து நான் இந்த டேட்டா செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா சர்ச் பண்ணா 2 மெயில் காட்டுது. நாங்கள் இஷ்யூ பண்ண 2 மெயில் இதில் காட்டுது. ப்ரியாரிட்டி காட்டுது, மெயில் யூசர் எல்லாம் காட்டுது. கேன்சல் இஷ்யூ வந்து அவர் இன்னும் ரிசீவ் பண்ணாதபடியால் நாங்கள் இது வந்து இஷ்யூ கேன்சல் பண்ணி இழும். அவர் ரிசீவ் பண்ண ஒன்ஸ் ரிசீவ் பண்ணால் அந்த சப்ஜெக்ட் ரிசீவ்டுன்னு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் மெயிலை கேன்சல் பண்ணிடலாம். சம்டைம் நீங்கள் ஒரு பிள்ளையான ஆஃபீஸருக்கு நீங்கள் மெயிலை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா கூட இந்த டைம் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கொள்ளே இழும். அப்புறம் ரிப்போர்ட்ஸ் அப்போ பிரான்ச்சால வந்து ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். எந்த பிரான்ச்சுக்கு எந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து இதில் அவங்க ஜென்ரேட் பண்ணி ஃபைல் பண்ணிடும். இப்போ ரெண்டு ஃபைல் வந்து கேட்டகரி ப்ரொமோஷன் யூசர் எந்த யூசருக்கு கொடுத்துக்கிறீங்கன்ட்டு இஷ்யூ பண்ண டேட்டு வரும். இதில் நீங்கள் சைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி சிக்னேச்சரை எடுக்கலாம். சரி, இது 2 விஷயம் போட்டோம். அடுத்ததாக வந்து பார்ப்போம் யூசர் வந்து லாகின் பண்ணுறது. ரைட். சைன் இன் பண்ண இது வந்து யூசர் விண்டோ. யூசர் லாகின் பண்ண அவருக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் கூட வரும். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஓவர்டியூஸ் மெயில் வந்துச்சுன்னா அவருக்கு வந்து இதில் டிஸ்பிளேல வந்து இவருக்கு வியூ பண்ணும். இவர் வந்து 2 மெயில் வந்து இருக்குது. அப்போ இதை 2 மெயிலையும் அவர் ரிசீவ் பண்ணணும். அப்போ நியூ மெயிலில் போயிட்டு பார்த்தா 2 மெயில் வந்து இருக்குது. அவர் 2டைம் ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் மெயில் இப்போ 2டைம் ரிசீவ் பண்ணாரு. அப்டேட் மெயிலில் போனால் 2 மெயில் ரிசீவ் பண்ணிக்க. சம்டைம் இவர் இந்த மெயில் இவருக்கு பொருத்தமில்லாத மெயிலாக இருந்தால் அவர் இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் பிரான்ச்சுக்கும் அதை கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அதை மெயில் பிரான்ச்சுக்கும் வேற பிரான்ச்சுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனீங்க அதே மாதிரி பேக் பண்ணி கொண்டு வரணும். மெயிலை கேன்சல் பண்ணிட்டா. இப்போ இந்த மெயிலுக்கு ஆக்ஷன் அப்டேட் பண்ண போறாருன்னா செலக்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணணும். க்ளோஸ், அதாவது இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று க்ளோஸ்ட் ரிப்ளை. இந்த 2 விஷயமும் வந்து மெயிலை திரும்ப நீங்க எடிட் பண்ணி இயலாது. ஒருவேளை ஹோல்டோ இன் ப்ரோக்ரஸ் லொஸ்ட் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பிறகு நீங்க ஆக்ஷனை மாற்றி அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் ஆக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை ரிப்ளை பண்ணிட்டோம்னா நான் ரிப்ளைன்னு போடுறேன். ரிமார்க்ஸ் ஏதாவது நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது ரிப்ளை பண்ண லெட்டர் நம்பரோ சம்திங் ஏதாவது டைப் பண்ணணும்னு சொன்னால் நான் இதில் போட்டு கொள்ளையிலும். அப்போ அப்டேட் ஆக்ஷன் மெயில கொடுத்தா இது வந்து அப்டேட் ஆகிட்டு அடுத்த மெயிலுக்கு வந்து நான் போடுறேன் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போடுறேன். இதுக்கும் நான் இப்ப கம்ப்ளீட்டட் மெயில போயிட்டு நான் டேட்டா ஃபைண்ட் பண்ணா இதில் பார்த்தீங்கன்னா 2 மெயில் இருக்குது. ரைட். ஒன்று வந்து ரிப்ளை பண்ண மெயில் ஆக்ஷன் அப்டேட் ஸ்டேட்டஸ் வரும். இதை நீங்கள் ஒன்றுமே செய்யறாது. இது ஃபைனலாக க்ளோஸ் பண்ண மாதிரி தான். அடுத்து வந்து இன் ப்ரோக்ரஸ் வந்து நீங்கள் டெம்பரரி அப்டேட் பண்ணீங்க. ஆக்ஷன் வந்து இன் ப்ரோக்ரஸ். இது வந்து ஃபியூச்சரில் ஒருவேளை உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலோ க்ளோஸ் பண்ணாலோ நீங்கள் இதை கேன்சல் இஷ்யூ பண்ணிட்டு நீங்கள் திரும்ப மெயில் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. க்ளோஸ்னு கொடுத்து அப்டேட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்க க்ளோஸ்னு கொடுத்து அப்டேட் பண்ணல, உங்களோட டியூ டேட் வந்து 2 நாளை தாண்டிட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா 2 நாளை தாண்டினா இது வந்து ஓவர் டியூ மெயில வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன்.